சிறப்பாக வரணும் கூறி வாழ்த்து கூறி விடைபெறாங்க. நன்றி, வணக்கம். தட்டுங்க தட்டுங்க, நீங்கள் தப்ப தட்டு அந்த அண்ணாவுக்கே கேட்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்து நம்ம முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா சார், நீங்கள் வந்து வாழ்த்தி பேசினா எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன கற்பனை சார் வந்து பேசுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இந்த ஸ்ரீதேவி மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்த 23 ஆண்டுகளாக சிறந்த சேவையாற்றி இன்று ஆண்டு விழா கொண்டாடுவது பெருமை அளிக்கின்றது. மென்மேலும் மாணவ செல்வங்களை வளர்ச்சி உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு விருந்தினர்லாம் வந்துட்டாங்க. அடுத்து வந்து சரி, நம்ம திரைப்பிரபலங்கள்லாம் வந்து பேசணும். அப்புறம் திரைப்பிரபலங்கள் வந்து பேசலான்னா விட மாட்டீங்க தெரியும். சரி, ஒரு சின்ன கான்செப்டாக வந்து பண்ணிடுறேன். எல்லோரும் கிரிக்கெட்லாம் விளையாடுவீங்களா? சில பேர்லாம் பசங்களாம் கிரிக்கெட் விளையாடுவீங்க. தம்பி கிரிக்கெட் பேசலாம் இருக்கேங்க. பேரண்ட்ஸ்லாம் கிரிக்கெட்லாம் விளாண்டுருப்போம் சின்ன வயசில். 24 மணி நேரம் நமக்கு விளையாடுறதா வேலை. அப்புறம் இப்போ வேறு ஐபிஎல் சீசன் வேறு வந்துட்டுருக்கு. அதை தாண்டி வந்து பெண்களும் ஸ்கோர்லாம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுவாங்க. இந்தியா ஜெயிச்சிச்சா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிச்சா அப்படின்னு எப்பவுமே கூப்பிட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம வித்தியாசமாக தமிழ் சினிமா நடிகர்கள்லாம் வந்து பாகிஸ்தான் டீமோட கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. அவுட் ஆகிடுறாங்க. ஏன் சார் அவுட் ஆகிட்டீங்க? நம்ம ஒருத்தராக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம நடிகர் பிரகாஷ்ராஜ் சார், வில்லன் நடிகர். சார், நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடலாம், ஏன் சார் சரியாக விளையாடலாம் அவுட் ஆகிட்டீங்க? ஹாய் சலோ, ஐ லவ் யூ சலோ. பேட்டை எடுத்து சுத்தினா 4 போவோம் 6 போவோம் சொன்னானுங்க. ஆனால் எவனுமே ஸ்டெப்பு போவோம் சொல்லல. போயிடுச்சு புலிக்குட்டி, அவுட் ஆகிட்டாங்க. அடுத்த மாதம் நல்லா விளையாட வரட்டுமா? பாய், செய்யோ. நன்றி பிரகாஷ்ராஜ் சார். அடுத்து வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். சார், நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளாண்டுருக்கலாம், ஒரு சீனியர் பிளேயர், நல்லா விளாண்டுருக்கலாம், ஏன் சார் சரியாக விளாட்லாம் அவுட் ஆகிட்டீங்க? என்ன சொன்னீங்க? நான் வந்து சரியாக விளாட்ல அவுட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. குட் கொஸ்டின். எல்லாம் இந்தியாவில, ஜப்பான்ல, பாகிஸ்தான்ல, அமெரிக்காவில் நாம் ஒரு ரன் அடித்தா 100 ரன் அடித்தா மாதிரி. சரிங்க சார், அந்த ஒரு ரன்னை கூட ஏன் சார் அம்பேரை சுற்றி ஓடி வந்தீங்க? குட் கொஸ்டின். ஏன்னா இந்தியாவில, ஜப்பான்ல, பாகிஸ்தான்ல, அமெரிக்காவில் நம்ம ஒலி தண்ணி ஒலி. அதனால தான் அந்த சிங்கிள் என்ன கூட சுற்றி வந்து இங்கே போய் ஒத்தா பாய்ச்சி ரஜினி சார் போயிட்டாரு. அடுத்து வந்து நம்ம இளைய தளபதி விஜய் சார் கூப்பிடலாமா? வாங்க விஜய் சார், நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாண்டுக்கலாம், ஏன் சார் சரியாக விளையாட அவுட் ஆகிட்டீங்க? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமகளுக்கும், வீட்டில் குடியிருக்கிற குட்டி ரசிகர்களுக்கும் வணக்கங்கண்ணா. நல்லா கிரிக்கெட் விளையாடலாம்னா பேட்டை எடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் ஒரு எல்லாரும் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா, ஒருத்தர் மட்டும் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டு கிரிக்கெட் விளையாடுனாங்கன்னா, ஏன்டா வெள்ளை பேண்ட்டு கருப்பு சட்டை போட்டுருக்கேன்னு ஒரு அடி அடிச்சாங்கன்னா, அம்பேர் அடிச்சு அவுட் ஆகிட்ட வெளில போடான்னு சொன்னாங்கன்னா, நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, பாய்ங்கோ. நன்றி. அடுத்து நம்ம தலா அஜித் சார் கூப்பிடலாமா? ரைட்டு, சூப்பர். அடுத்து நம்ம தலா அஜித் சார், வாங்க, நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க, ஆன்சர் சரியாக விளையாட அவுட் ஆகிட்டீங்க. அண்ணா, காஷ்மீரில் இருக்க ஒருத்தனுக்கும் கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தனுக்கும் இந்தியன்ற உணர்வு ஒன்று தான். எல்லாரும் அவுட் ஆகிட்டு வெளில போகும்போது நான் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானே பேட் எடுத்து நச்சு ஸ்டெம்பில் அடிச்சுட்டு வந்துட்டேன். ப்ளீஸ், ஷாலினி வேற வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த மேட்ச்சில் நல்லா விளையாடுறேன், வரட்டுமா? அது சூப்பர் அஜித் சார். அடுத்து வந்து இன்னொரு பழம்பெரும் ஒரு நடிகர் இருக்கார், அவர் கூப்பிட்டுருக்காங்க. யாருன்னா டிஆர் மகாலிங்கம் சார், பழம்பெரும் நடிகர். உங்களுக்குலாம் பசங்களுக்குலாம் தெரியாது, பேரண்ட்ஸ்லாம் தெரியும். அவர் வந்து மோஸ்ட் பிளேயர், வைஸ் கேப்டன். சார், நீங்கள் ஏன் சார் சரியாக விளையாடலாம் அவுட் ஆகிட்டீங்க? சண்டாளர்கள், நயவஞ்சகர்கள், நாசக்காரர்கள், எவனோ பாகிஸ்தான் அணியிலே இருக்கிறானாம் சோயப் அப்ரிடி. அவன் வருவதை பார்த்தால் வவ்வால் தலையன் போன்றளவா இருக்கின்றது. அவன் ஓடி வருகிறான், கையை சுழற்றுகிறான், ஆனால் பந்து மட்டும் கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் பந்தை மைதானத்தில் அடிப்பதை விட அவனை மைதானத்துக்கு வெளியிலே ஆள் வைத்து அடிப்பதுதான் சால சிறந்தது என்று இருந்துவிட்டேன். நான் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தே செல்ல வேண்டும். வருகிறேன், கையை தட்டுங்கள். நன்றி டிஆர் மகாலிங்கம் சார்.
அவர் வந்துட்டாரு. அடுத்து நம்ம டீமோட வைஸ் கேப்டன் இன்னொரு கேப்டன் இருக்காரு. யாருன்னா அவர் தான் டி ராஜேந்திரன் சார். சார் நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளாண்டுக்கலாம். சார் சரியா விளாட்லாம், அவுட் ஆகிட்டீங்க. சார் எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி சார். சார் கிரிக்கெட் விளாட்றதுக்கு அக்கா தங்கச்சிக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் என் தங்கச்சிக்கு அன்னைக்கு பார்த்து கல்யாணத்தை வச்சுட்டானுங்க சார். அந்த நேரத்தில் மேட்சும் வச்சுட்டானுங்க சார். அந்த நேரம் பார்த்து பாலா போன பேட்ஸ்மேன் பந்தை சிக்லைன் அடிச்சுட்டான் சார். அந்த பந்தை எப்படியாவது கேட்ச் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் சார். சார் கேட்ச் பிடிச்சிங்களா சார்? கேட்ச் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் சார். ஆனால் பாலா போன முடியும் கண்ணை மறைச்சிடுச்சு சார். தங்கச்சி அடுத்த மேட்ச்ல நல்லா விளாடுறோமா, ஏ கண்டனக்கா, ஏ கணக்கு நக்கா. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம டீமோட கேப்டன் விஜயகாந்த் சார். சார் நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளாண்டுக்கலாம். ஏன் சார் சரியா விளாட அவுட் ஆகிட்டீங்க? யாரை பார்த்து அவுட் ஆகிட்டேன்னு சொன்னீங்க? தமிழை என்றைக்குமே அவுட் ஆக மாட்டான்டா. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நான் 3 கண்டிஷன் போட்டேன். ஆனால் அவனுங்க இந்த டீமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டானுங்கடா. அப்படி என்ன சார் கண்டிஷன் போட்டீங்க? முதல் கண்டிஷன் பேட்டுக்கு பதிலாக லக்கியை கொடுங்கடான்னு கேட்டேன். 2வது கண்டிஷன் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக காக்கி கொடுங்கடான்னு கேட்டேன். 3வது கண்டிஷன் போடும்போது தான் ஆத்தா என்னை டீமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டானுங்க. சார் அப்படி என்ன சார் கண்டிஷன் போட்டீங்க? பாலுக்கு பதிலாக பாம்பு போடுங்கடான்னு கேட்டேன். அனுப்பிச்சிட்டானுங்க. வரட்டுமா? ஆத்தா ஒரு மனுஷன் 15 நிமிஷமா காட்டு கத்திட்டு இருக்க. அப்படியே ஆணு வாயை பார்த்துட்டு இருக்கு. கையை தட்டுங்க மக்களே, கையை தட்டுங்க. நன்றி. இந்த அளவில் என்னுடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்து இன்னும் குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த செக்ரட்டரி சார், கரஸ்பாண்டன்ட் மேடம், அப்புறம் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர், பிரின்சிபல் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திவாகர். தேங்க்யூ. சார் வந்து பாருங்க, கவுண்டமணியோட ஃபேன் அவர். சார் வந்து எப்பவுமே கவுண்டமணி. அப்புறம் மேடம் வந்து சொன்னாங்க, சார் நீங்கள் அந்த கவுண்டர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், 1000 டென்ஷன் இருந்தாலும் அந்த டிவி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, கவுண்டமணி சாரை கூப்பிடலன்னா சார் என்னை விட மாட்டார். சார் கவுண்டமணி சார், நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளாண்டுக்கலாம். ஏன் சார் சரியாக விளாட அவுட் ஆகிட்டீங்க? அட மாங்குயிலே, பூங்குயிலே, சேதி ஒன்று கேளு. அக்கா, தங்கச்சி, அண்ணன், சத்தியமா எனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது. நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்த பையன். என்னை கூப்பிட்டு கையில் கிளவுஸு, காலில் பேடு, இத்து போன சட்டியை கவுத்து விட்டா மாதிரி ஹெல்மெட்டுன்னு சொல்லி உன்னை தலையில் மாட்டி விட்டானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேட்டை எடுத்துட்டு போய் டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு சொட்ட தலையன் பந்தில் காரி துப்பிட்டு அதை அவன் ஃபேமிலியை தொடச்சிக்கிட்டு நாக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தொங்க போட்டுக்கிட்டு தலை வரைக்கும் என்ன நோக்கி ஓடி வந்தானுங்கன்னா பந்து எங்க படாத இடத்துல பற்ற போதும் சொல்லி தள்ளி நின்னேன். போட்டு ஸ்டெம்பில் போட்டுருச்சு. அதுக்கு போய் அம்பர் சொட்ட தலையன் அவுட்டு கையை தூக்கிட்டான். அதனால பேட்டை எடுத்து நடு மண்டையில நடிச்சுட்டு ஓடி வந்துட்டேங்கன்னா நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, பாய்ங்கோ. நன்றி. தேங்க்யூ சார்.